மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்கம் எந்த வகையிலும் பின்வாங்கக்கூடாது, எந்த வகையிலும் அது முடங்கி போய்விடக்கூடாது என்பது மீண்டும் ஒரு 4 கால் பாய்ச்சலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தை வளர்த்தெடுக்க கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோட கருணாகரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக ஒன்றும் சொல்ல போதில்லை, தலைவர் எல்லாத்தையுமே ஏற்று சட்டு சொல்லிட்டாரு. அது கர்நாடகாவில் உருவாகி இங்கே வள்ளியூரில் கலக்கிற வரைக்கும் அதனுடைய மொத்தத்தையும் ஒரு அவுட்லைனாக சொல்லி முடிச்சிட்டாரு. அங்கே 94 கிலோமீட்டரு, ஆந்திராவில் ஒரு 80 கிலோமீட்டரு, தமிழ்நாட்டில் தான் 222 கிலோமீட்டர் அது பாயுது. எப்பவுமே உலகத்தினுடைய நதி சட்டம் சொல்கிறது, கடைக்கோடியில் இப்படி கடைமொழியில் இருப்பவனுக்குத்தான் அது உரிமைகள் அதிகம். நதி தொடர்பாக உருவாகிற இடத்தில் இருப்பவனுக்கெல்லாம் விட அந்த கடைமொழியில் இருப்பவனுக்கு தான் உரிமை அதிகம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அதற்கு உரிமை பெற்றவர்கள் நாங்கள். உலகம் முழுவதும் என்பது நதிக்கரை நகரங்களில் தான் தோன்றி வளர்ந்தது. இந்த நைல் நதி ஆகட்டும், எகிப்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய மெசோடோமிய நாகரிகங்களாகட்டும், இங்கே சீனாவில் மஞ்சள் நதி, இப்படி காவிரி நதி கரைகள். ஜானகிராமன் சொல்கிற வார்த்தை சொல்லணும்னாக்கா, கும்பகோணத்தை பற்றி சொல்லும்போது காவிரியிலனா இந்த கும்பகோணத்துக்கு ஏதுங்க மரியாதை அப்படின்ற மாதிரி, பாலாறுனா காஞ்சிபுரத்துக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு தான் நான் ஜானகிராமனுடைய வழியாக நான் எழுத்தாளர் ஜானகிராமன் சொன்னதுதான் நான் இங்கே சொல்கின்றேன். அந்த பாலாற்றங்கரை நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்கேயும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய பண்பாட்டு கூறுகளோடு இருக்கக்கூடிய நாகரிகம். சேக்கிழார் பெரிய புராணத்திலே பாலாரை குறித்து பாடியிருக்கின்றார். பரணி தங்கிலக்கங்களிலும் பாலார் குறித்தான பாடல்கள் இருக்கின்றது. இப்படி பாலாருக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த பாலாத்தில் 2011க்கு முன்னாடி 96லேருந்து 2011 வரைக்கும் கலைஞருடைய ஆட்சியில் 250 ரூபாய்க்கு ஒரு மாட்டு வண்டி மண்ணு கொண்டு நாங்கள் ஐயம்பேட்டில் வீடு கட்டியிருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் இஷ்டத்துக்கு அங்கே மண்ணு வாரி, அதாவது எல்லா கட்சியும் பொதுமைப்படுத்தக்கூடாது. எல்லா கட்சிக்காரும் சொந்திட்டாங்க. யார் அதிகம் அதை கவனிகரம் பண்ணாங்கன்றதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். அப்போ இங்கிருந்து கொச்சிக்கு கப்பல் வழியாக மண்ணை ஓபிஎஸ் மகன், ஓபிஎஸ் அவங்க துணை முதல்வராக இருக்கிற அவங்க இஷ்டத்துக்கு கவனிகரம் பண்ணக்கூடிய விளைவு தான் நம்மளால இன்னைக்கு சொந்த தேவைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டுறதுக்கு இல்லை, சொந்தமா ஒரு 4 அடுக்குல வீடு கட்டுறதுக்கு, 2 சதுர வீடு கட்டுறதுக்கு உங்களால ஒரு குடி மண் நம்ம ஆத்துல எடுக்க முடியுமா? அதை நிலைமையை உருவாக்குறது யாரு அப்படின்னு அவங்க நோக்கி தான் கேள்வி கேட்கணும். இது நீங்க திமுக ஆட்சியில் நீங்க அனுபவிச்சுங்களா? 2011க்கு முன்னாடி இந்த நிலைமை இப்படி நிலைமை அப்ப கிடையாது. நம்ம வேக யாத்திரை 100 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்து மண் எடுத்துக்கிற மாட்ட வேண்டியல. இன்னைக்கு நம்மளால போயிட்டு ஒரே ஒரு புட்டு கூட மண் எடுக்க முடியாது.